மருமவளே, என்னையவா இலக்காரமா பேசிக்கிட்டு இருந்த. இன்னைக்கு பாரு பஞ்சாயத்துல உன்னை என்ன பண்றேன்னு. உனக்கு பாவனு வீட்டில் வச்சு சோறு போட்டதுக்கு நீ என்னையே வந்து இங்கே நிறுத்திட்டியா? இன்னைக்கு இருக்குடி மவளே, இதுக்கப்புறம் உன்னை வீட்டு பக்கமே விடாத அளவுக்கு. குடம்லாம் காலியா கிடக்குது. ஒரு தண்ணி பிடிச்சி நினைப்போம். ஏதாவது இருக்கா இந்த புள்ளைக்கு? சீதா, சீதா, ஏ சீதா, காது கேக்குதா இல்ல காது ரெண்டு அடைச்சுக்கிச்சா என்னன்னு தெரியல. ஐயோ, எம்பூட்ட நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன். சீதா, டேய், ஏ சீதா. போன பார்த்தா அதையே 24 மணி நேரம் நம்ம பார்க்க வேண்டியது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த போனை தூக்கி போட்டு உடைக்க போறேன். ஏ சீதா, என்னமா ஏண்டி எம்பூட்ட நேரம் கத்திக்கிட்டு இருக்கற? சீதா சீதான்னு காதுல விழுகாம உட்கார்ந்திருக்க. நான் மட்டும் தான் இருக்கேன், அவன் தானே இருக்கான். அவனையும் கூப்பிட வேண்டியதானே? அவன் பையன், அவன்கிட்டே போய் வேலை சொல்லுவாங்க. குடமெல்லாம் காலியா கிடக்கு. போய் தண்ணி எதுவும் புடிச்சிட்டு வருவான். அம்மா ஒரு வீட்டு வேலை செஞ்சதுன்னா நம்ம ஒரு வேலை செய்வோம். அப்படிலாம் இல்ல. ஊர்ல இருந்து வந்த உடனே போன் எடுத்துட்டு உட்காந்துக்கிற. இத்தனை நாள் நான் செஞ்சேன்ல, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனால தான் போய் ஒரு மாசம் போய் அங்க உட்காந்தேன். மறுபடியும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு நான் பாட்டு ஒரு வருஷம் போய் உட்காந்துக்கிறேன். வீட்டு வேலை பார்த்துட்டு படிக்கும் போது உனக்கு எம்பிட்டு சிரமமா இருக்கு. பாவன் வந்து வீட்டுல ஒரு வேலை கை வாங்கி செய்யற. என்னையவே சொல்லுமா, அவன் சும்மா தானே இருக்கான், வெட்டி பையன். அவன்கிட்ட எதுவும் சொல்லாத. ஐயய்யே, உன்கிட்ட சொன்னா அவன்கிட்ட சொல்லு, அவன்கிட்ட சொன்னா உன்கிட்ட சொல்லு. ரெண்டு பேர் வந்து எனக்குன்னு வாட்ச் இருக்குங்க பாரு. இதுங்களை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. ஷோ கடவுளே, போய் இப்ப நம்ம தான் போய் தண்ணி தூக்கிட்டு வரணும். தண்ணி வரதாம்ல, போய் பிடிக்க வேண்டியதானே? அது ஓவே இல்ல, அது ஏன் வேலை கிடையாது. ஆமாண்டா, இங்க அம்மா அக்கா தங்கச்சிக்கு வேலை செய்யும் போது வலிக்கும். அது உன் வேலை ஏன் வேலைன்னுவ. அதுவே பொண்டாட்டி ஒருத்தி வந்தோனையும் ஓடி ஓடி வேலை செய்வாங்க. ஆமாமா ஆமாமா, அப்படிதாம்மா. அவனுக்கு மட்டும் இல்ல உனக்கும் தான். பிறந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு தான் வலிக்கும். என்கிட்ட ஏமாத்திக்கிட்டு திரிவீங்க. மாமியார் வீட்டுக்கு போனா மாமியார் குத்துற குத்துல குடு குடு குடுன்னு ஓடி ஓடி வேலை செய்வ. எங்ககிட்ட கத்தி கத்தியே நான் போய் சேர்ந்துருவேன் போல இருக்கு. சி, வெளியில 2 குடம் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு போய் தண்ணியை பிடிப்போம். செருப்பு கழட்டி போட்டேன், விழுந்தோன்னு என்னத்த செருப்ப காணோம். இந்த நாய் எதுவும் தூக்கிட்டு போனுச்சா? நாய் தூக்கிட்டு போனாலும் ஒன்னதானே எடுத்துட்டு போவோம், ரெண்டையுமா எடுத்துட்டு போவோம். ஆளுங்க யாரும் எடுத்துட்டு போனாங்களா? என்னடா இது? அட கடவுளே, நேத்து இங்க வச்ச செருப்பு விடிய காத்துல வாச கூட்டும் போது பார்த்தனே செருப்பு இருந்துச்சு. இப்ப எங்கிட்ட போனுச்சுன்னு தெரியலையே சாமி. என்ன ஒரு மாய மந்திரமா இருக்கு. செருப்பு எங்கிட்டாவது கிடக்கும், அதை அங்கே பார்த்துக்குவோம். பிள்ளைங்க வேற வெறும் தக்காளியே வணக்கி வணக்கி சாப்பிட்டு நாக்கே செத்து போயிருக்கும். பிள்ளைங்களுக்கு வாய்க்கு ருசி எதுவும் சமைச்சும் வேற கொடுக்கல. வந்தோனையும் சரி மீனை வாங்குவான். இந்த மீன்காரமா வாங்க. போயிட்டு வந்தாச்சுமா. நல்லா இருக்கியா? மீன் எம்பிட்டு? ஆத்தி 250. ஏமா, எங்க அண்ணன் ஊரல வெறும் 220 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நீ என்ன ஊருப்பட்ட வேலை சொல்ற? சந்தையில 200 ரூபாய்க்கு தராங்களே. ரூபானா கொடு, இல்லைன்னா வேணாம். என்னக்கா இப்படி என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்னக்கா அதிகமாவா கேக்குறேன்? 220 இருந்தா கொடு, இல்லையா எடுத்துட்டு கிளம்பு. எனக்கு வேலை கிடக்கு. சரிக்கா சரிக்கா, நில்லுக்கா. மொத போலி நீதாக்கா. வாக்கா வாக்கா. எத்தனை கிலோக்கா? ஒரு 3 கிலோ கொடு. 3 கிலோவா? சரிக்கா சரிக்கா, வாக்கா. உங்களுக்கு ஒரு கை பிடிக்கா, இறக்கி வைக்கா. எப்படி எப்ப என்ன ஊருப்பட்ட கணம் கணக்குது? ஏக்கா, இதை இறக்கி வைக்கிறதுக்கே நீ கணம்னு சொல்ற. இத நான் தூக்கிக்கிட்டு ஊரே சுத்துறேன். அப்புறம் எப்படி? நீயே நினைச்சு பாரு, எனக்கு தலை எம்புட்டு வலி வலிக்கும்னு. இதுக்கு தான் காசு கொஞ்சம் கூட போட்டு கேக்குறேன். ஆனா அத தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஊர்க்காரங்க. சரி, முதல்ல 220 சொன்னேன், இப்ப 240 போட்டுக்க. சரிக்கா. ஏக்கா, குண்டா எடுத்துட்டு வாங்கக்கா. ஏ சீதா, சீதா, இந்த அம்மா கூட்டே சலிக்கும். என்னம்மா? இங்க மீன் வாங்குறேன், குண்டா எடுத்துட்டு வா. ஒரு 4-5 மீன் சேர்த்து போடுறது. 3 கிலோனா 3 கிலோ சரியா போடுவ போல இருக்கு. ஏக்கா, ஏற்கனவே 200 கிராம் அதிகமா தான் போட்டுருக்கேன். ஏமா இந்தாமா 3 கிலோ மத்தி மீன் வாங்கி
இருக்கேன் போதும் தானே. அம்மா கொஞ்சம் பொரிச்சுக்கலாமா? இதுக்கு மட்டும் சிரிப்பு வரும், மத்த வேலை சொன்னா செய்ய மாட்டேன். இந்தாம்மா இதுல போடு. ஏ மீனா, என்னங்க 3 கிலோ மீன் வாங்கியிருக்கேங்க. இங்காரு நீ மீன் வாங்கி குழம்பு வச்சதெல்லாம் போதும். உங்க அம்மா அங்க ஊரே கூப்பிட்டு பஞ்சாயத்துல நிறுத்திக்கிட்டு இருக்கு. பஞ்சாயத்துல நிறுத்துதா? என்னங்க சொல்றீங்க? என்ன ஏதுன்னு தெரியல. உங்க அம்மா வாயை வச்சுட்டு கம்மன் இல்லாம உங்க அன்னிக்கிட்ட எதுவும் வாயை விட்டுருச்சோ என்னமோ தெரியல. பஞ்சாயத்துல நின்னு ரெண்டும் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. வா சீக்கிரம் கிளம்பு. ஓ கடவுளே, ஏன்னா எங்க அம்மா இப்படி பண்ணுதுன்னே தெரியல. போங்க, வீட்டோட இருனாலும் இருக்க மாட்டேங்குது. இங்க வேலை செய்யறதுக்கு பயந்துக்கிட்டு அங்க போனுச்சு, அங்கேயும் போய் பிரச்சனை. இதெல்லாம் எங்கிட்டு தான் போய் சொல்றதுன்னு தெரியல. சீதா, இந்த மீனை கொண்டு போய் உள்ள வச்சிரு. அப்புறம் கழுவி வச்சுட்டு வெங்காய தக்காளி எல்லாம் உரிச்சு வச்சிரு. அப்புறம் இந்த அக்காவுக்கு ஒரு 720 ரூபா காசு எடுத்து கொடுத்துரு. அம்மா நான் கழுவுலாம் இல்லம்மா, எனக்கு கையெல்லாம் வலிக்குதுமா. ஏற்கனவே கோவத்துல இருக்கேன், அடிச்சு போட போறேன். போ அந்த சைடு, வாங்க போவோம். இந்த அம்மா வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு வேலைதான், வீட்டுக்கு வரலினாலும் எனக்கு வேலைதான். இத கழுவி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும். ஏம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க நீயே? யாரே எதுவும் பேசாத, ஒதுங்கி ஓரமா போய் நில்லு. ஏமா உனக்கு இங்க ஏதாவது பிரச்சனைனா நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானே? இப்படி எல்லா ஊர் சனத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? ஏத்த உங்களுக்கு வீடு வாசல இல்ல? நம்ம வீடெல்லாம் இல்லையா? அங்க வந்து இருக்கிறத விட்டுவிட்டு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மாப்பிள, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது மாப்பிள. நீங்க போய் முதல்ல ஒதுங்கி நில்லுங்க மாப்பிள. அவன் இருக்கான் பாத்தீங்களா? பொண்டாட்டி சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவ கோடு கிழிச்சா தாண்டாம இருக்காள, அவளுக்கு என்னை மதிக்காம பேசிக்கிட்டு இருக்காள, இவளுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது இன்னைக்கு. நீங்க போய் எல்லாரும் ஒதுங்கி நில்லுங்க. ஏமா ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கம்மா, நவருங்கம்மா. ஏமா குடும்ப விஷயத்த பஞ்சாயத்துக்கு இழுத்துட்ட. நீங்களே உங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை விளாவரியா சொன்னீங்கன்னா தானே பஞ்சாயத்து தலைவரா நான் வந்து தீர்ப்பு சொல்ல முடியும். அதை விட்டுவிட்டு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க தலைவரே, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்க விஷயம் உங்களுக்கே தெரியும். என் மவளை நான் வந்து குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவ அடுத்த வீட்டுக்கு போன பிள்ளை. ஆனா என் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தவா அங்க நிக்கிறா பாத்தீங்களா, அந்த கோகிலா, அவதான் எனக்கு சோறு போடுறதுக்கு அம்பட்டு கணக்கு பாக்குறா. நான் அந்த மனுஷன் போனதுக்கு அப்புறம் 2 ஏக்கர் நிலம் வச்சிருந்தேன் தலைவரே. அந்த நிலத்தை இவளும் அவன் புருஷன் அப்புறம் என் மவ எல்லாரும் பேசி முடிச்சு, எதுக்கு அம்மா தனியா வந்து கஷ்டப்படணும், தனியா உழ வச்சு கஷ்டப்படணும், அதனால அந்த நிலத்தை வித்து கொடுத்துருங்க, 2 பேரும் பாதி பாதி எடுத்துக்கிறோம், நீ 1 மாசம் இங்க வந்து இரு, 1 மாசம் நீ அங்க இரு அப்படின்னு பிரிச்சு பேசிக்கிட்டாங்க. இப்ப என்னன்னா என் மவ வீட்லயே தான் நான் கதியேன்னு கிடக்குறேன். மருமகன் வீட்டுல வந்துட்டு அவங்க யாரும் நீ எதுவும் சொல்றது இல்லதான், இருந்தாலும் சொன்ன வாக்கு காப்பாத்தணும்ல தலைவரே. இவங்க வீட்டுல 1 மாசம்னா அவங்க வீட்டுல 1 மாசம் தானே இருக்கணும். ஆனா என் மருமவ என்னை கண்டாலே ஆக மாட்டேங்குது அவளுக்கு. அங்க போய் ஒரு நேரம் ஜோறு போடுறதுக்கு அப்படி கணக்கு பாக்குறா. என் காசு வேணும், என் பையன் வேணும், ஆனா எனக்கு சோறு போட முடியாது. என்ன தலைவரே கூத்து இது? இந்த வயசான காலத்துல நான் எங்கிட்டு போவேன்? இல்ல எங்க போய் நான் என்ன பண்ணுவேன்? நீங்களே இதுக்கு தீர்வு சொல்லுங்க. என்னப்பா பாலு, என்ன உங்க அம்மா உங்க மேல இப்படி ஒரு பிராது கொடுக்குறாங்க, என்ன சொல்றீங்க? ஏங்க நீங்க ஒண்ணும் பேச வேணாம், அமைதியா இருங்க. பாத்தீங்களா தலைவரே, என் பையனை பேச விட மாட்டா தலைவரே. பேசினா காசை கொடுத்து விடுவான்னு சொல்லி இப்படியே தான் பேச விட மாட்டா. இங்க பாருங்க தலைவரே, என் மாமியார் சொல்லுது இல்ல 1 மாசம் அங்க 1 மாசம் இங்கேன்னு, இது பிரிச்சு கொடுத்தது 2 ஏக்கர்னு சொல்லுது இல்ல, எவ்வளவு கொடுத்துச்சுன்னு முதல்ல கேளுங்க. 50,000, ஆளுக்கு 50,000 50,000. அந்த 50,000த்தை எனக்கு வேண்டான்னு சொல்லி நான் கொடுத்துருக்கலாம். இது தினமும் வீட்டுக்கு வந்தா 1 மாசத்துக்கே எனக்கு செலவாகுது 10,000. அப்படின்னும் போது 1 வருஷத்துக்குன்னு கணக்கு பாருங்க. அப்போ 60,000 ஆகுது. இது கொடுத்த 50,000 ரூபா காசுக்கு வருஷம் 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 இதே மாதிரி கூத்துனா நான் எங்க போவேன்? அதனாலதான் சோறு போட முடியாதுன்னு. இது ஒரு குத்தமா? இப்ப அந்த இடத்தோட விலை 5 லட்சம் ரூபாய். அப்பயே வித்து கொடுன்னு நீங்க கேட்டனால தானே வித்து கொடுத்தேன். இப்ப வித்து இருந்தானா இப்ப எனக்கு காசு கை நிறைய இருந்திருக்கும்ல. ஏமா அப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க? உனக்கு ஒரு நேரம் ஜோறு தானே, கம்மன் வந்து தின்னுட்டு கிளம்பு, அவ்வளவுதான். சும்மா அதை வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காத. ஆமாங்க, இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூப்பிட்டு ஒரு நாள் சோறு போடுவீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் போட முடியாது. அப்படியா? அப்படினா 5 லட்சம் ரூபாய் காசை எடுத்து வை. இப்ப எடுத்து வச்சிட்டு நான் உன் வீட்டு பக்கமே வர மாட்டேன். ஏன்னா இப்ப அந்த நிலத்தோட விலை மதிப்பு 5 லட்சம் ரூபாய். இந்த அக்காவை டம்மி பீஸ் நினைச்சேன், ஆனா இவ்வளவு டெரர் பீஸா இருக்குது. 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் எப்படி கேக்குது பாரு. என்னப்பா உன் அம்மா இப்படி கேக்குது 5 லட்சம் ரூபாய் கொடுன்னு, இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க?
இங்க பாருங்க தலைவரே, அது வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசும். அதெல்லாம் வித்து தின்னாச்சு. இப்ப போய் வந்து ஏப்ப விட்டதுக்கு அப்புறம் ஏப்ப எங்கன்னு கேட்ட மாதிரி தெரியுது. அதெல்லாம் தர முடியாது. அப்படி நான் என் மக வீட்டை விட்டுவிட்டு உன் வீட்டுல தான் வந்து உட்காந்துருப்பேன். காலம் முழுக்க நீ எனக்கு கஞ்சி ஊத்தணும். ஊத்து. அதுதான் சரி. ஆள் முழுக்கியா உனக்கா கஞ்சா? ஊத்துறேன் ஊத்துறேன். என்னம்மா உங்க அம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க, உங்க அண்ணி இப்படி பேசுறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? தலைவரே, உங்களுக்கே தெரியும், நான் கல்யாணம் ஆன நாள்லேருந்தே அம்மா என் வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் ஊருக்கு போயிட்டோம், அதனால வீடை பார்க்க வைக்க முடியாது, பிள்ளைங்களையும் பார்த்துக்க முடியாதுன்னு தான் இங்கே போனாங்க. அந்த நேரத்தில் தான் இவ்வளோ பிரச்சனை. இப்போ நாங்கள் வந்துட்டோம், மறுபடியும் ஊருக்கு எப்போ போவோம் என்னன்னு தெரியல. அதனால இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அதான் அவங்களே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே, எங்களை ஆள விடுங்க. அப்படியே விட்டுருவேன். 5 லட்சம் ரூபாய் எடுத்து வை, இல்லைன்னு வச்சுக்க காலம் முழுக்க உன் வீட்டில் தான் வந்து உட்காந்துருப்பேன். என்னம்மா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எம்மாடி கோகிலா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ உன் மாமியார் இப்படி பஞ்சாயத்துக்கு வந்து பேசுதுன்னா, நீ உன் வீட்டில் வந்து உன் மாமியார் சும்மா ஒன்றும் கஞ்சி குடிக்கல, அதுக்கேற்ற வேலையை நீ வாங்கிக்கிற. அதனால முடிஞ்ச வேலையை அது செஞ்சு கொடுக்குது. அதுவும் இல்லாமல் சம்பாரிச்சாலும் அந்த காசையும் கொடுக்குது உனக்கு. அப்படி இருந்தும் நீ அதை இப்படி பேசுறது ரொம்ப தப்புமா. நான்லாம் என் வீட்டில் என் மருமகளுக்கு கை தொட்டு ஒரு வேலை செஞ்சு கொடுத்தது கிடையாது. அவளும் அத்தை நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொன்னதும் கிடையாது. நான் எதையும் செய்யவும் மாட்டேன். அப்படியாப்பட்டவ உடம்பு சரியில்லாமல் கிடந்தப்ப அவள் தான் எனக்கு எல்லாமே பார்த்தா வச்சா. அப்படி இருக்கும்போது அவங்க உன்னை தாயா நினச்சிக்கிட்டு குடுமா ஒரு சாப்பாடு ஒரு நேரம் போடுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். இங்கே இருங்க, நீங்களும் என் மாமியாரும் சேர்ந்துட்டு என்னென்ன கூட்டுக்களவாணித்தனம் பண்ணீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். வெளியே சொன்னேன், உங்கள் பையனே உங்களை வீட்டை விட்டு துரத்திடுவான். அதனால எங்கள் வீட்டு விஷயத்தில் மூக்க நுழைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒதுங்கி போய் நில்லுங்க. சி குடும்பமா இது? பஞ்சாயத்துக்கு வந்துட்டு பஞ்சாயத்து தலைவரை பதில் சொல்ல விட்டுறீங்களா? அதை விட்டுவிட்டு உங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏமா உன் தலையெழுத்து, உன் மாமியார நீ வீட்டுல வச்சு கஞ்சி ஊத்தி தான் ஆகணும். அந்த புள்ள வேற வீட்டுக்கு போயிருச்சு. அது ஏதோ வந்தா போனா அவங்க அம்மாவுக்கு கஞ்சி ஊத்தலாம். ஆனா நீ மாமியாரா நீ தான் எல்லாம் பண்ணி ஆகணும். அவ்வளவுதான். அப்படி இல்லையா உன் மாமியார் கேட்கிற மாதிரி 5 லட்சம் ரூபாய் கொடு. அவ்வளவுதான். பஞ்சாயத்து கலைஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்புங்க. முதல் முறையா என் மாமியார் எனக்காக பேசியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது. எப்படியோ என் மாமியார் உண்மையா திருந்திட்டாங்க போல இருக்கு. அப்படி தெரிந்தனா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா என்ன, எப்போ இவங்க வேதாள முருங்கை மரம் ஏறுன்னு யாருக்கு தெரியும்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நிச்சயம் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோர் எம் மனோஜ். நீங்கள் நீரோடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மற்றும் இன்று திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.